For a corporate getaway, we gone to one of the most prestigious and scenic resort in Pondicherry. The resort meant to be more than that. That was above comfort level. I was shocked after hearing the budget of the resort. That was a huge one. But it justifies the amenities what they are providing. This is Pondicherry. Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நாங்கள் மாங்ஸ் ஆன் வீல்ஸில் இருந்து ஒரு கார்ப்பரேட் அவுட்டிங்காக பாண்டிச்சேரி வந்தோம். ஸோ வரும்போது பாண்டிச்சேரியில் நம்ம ஸ்டே பண்ணி ஆகணும்ல, அதுக்காக ஒரு ஸ்டே எடுத்தோம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஸ்டே பாண்டிச்சேரியில், பயங்கரமாக இருக்குங்க. நான் பார்த்து செம்மையாக மரசலாயிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக நான் எனக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் எங்களுக்கு ஆல்ரெடி ரூம் அலாட் பண்ணியாச்சு, 214. ஸோ இங்கே இருக்கிறதா நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண வேண்டிய ரூம். ஆஸ் யூஷுவலாக கார்டை டேப் பண்ணிவிட்டு போவோம். முன்னாடி இதை போட்டால் தான் லைட்டு வருமாம்மா. வந்துச்சு, நைஸ் இல்லை? ஆக்சுவலாக எங்கள் பேக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஜஸ்ட் ரூமை மட்டும் பாருங்கள். டிவி இருக்குது, ஏசி இருக்குது. நாங்கள் 4 பேர் இந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா காட்டு கேட்டோம், அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா காட் மட்டும் தந்துருக்காங்க. ஒரு கிங் சைஸ் பெட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள் பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு சொர்க்க வாசலே இருக்குது. நான் அது காட்டுறேன் என்னென்னு. இப்போ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. குளிக்கிறதுக்கு தனி பார்ட்டிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான். இங்கே பாருங்கள், ஒரு புது விஷயம். இது ஏதோ பாத் டப்புன்னு சொல்லுவாங்க போல். நம்ம ஹாலிவுட் மூவிலெல்லாம் பார்த்துருப்போம்ல, அப்படியே படுத்து கிடந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பி வருவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ நான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன் இதை. ரெஸ்ட் ரூம் வைஸ் ரொம்பவே நீட்டாக தான் இருக்குது. ஹீரோடா இவர். ஓகே, நல்லா தான் இருக்குது. தென் ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியில் நிறைய இன்டோர் ஆக்டிவிட்டீஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. நான் அது ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சொன்னேன்ல ஹெவன், பாருங்கள். ஸோ இங்கே ஹட்டாக இருக்குல்ல, இங்கே நம்மளுக்கு டைனிங் ஏரியா. இங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். அண்ட் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாத் இருக்குது. இங்கே நிறைய ஏரியா இருக்குது. இந்த பக்கம் தான் நம்மளுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், இன்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இப்போ மழை பெய்யறனால போகலை. ஸோ கொஞ்சம் பிந்தி நான் போவேன். அண்ட் பூல் இந்த இடத்துல இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது. இப்போது இந்த பக்கம் பூல் இருக்குது. நான் ஆக்சுவலாக ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுக்கலான்னு சொல்லி பார்த்தேன். இந்த மலையில் எங்கெங்கே ட்ரோனை ஃப்ளை பண்ணுறது, ஃபுல் மழையாக தான் இருக்குது. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் இந்த ரெசார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் போகிறோம். என்ன ஒரு விஷயம்னா, ட்ரெஸ்லிங் ஆகிட்டே இருக்குது. மார்னிங்லேருந்து இது வரைக்கும் ட்ரெஸ்லிங் ஸ்டாப்பே ஆகலை. நாங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்விம்மிங் பூல் சைடு, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அப்படியே போயிட்டுருக்கோம். போகிற வழி இட் வாஸ் வெரி குட்டுங்க. நல்லா எப்படி சொல்கிறது, போகிறதுக்கான வழி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தென்னை மரம், இந்த மாதிரி. இது என்ன பைன் ட்ரீயா? கைண்ட் ஆஃப் பைன் ட்ரீ இல்லை, ஏதோ ஒன்று அந்த ஊசி மரம்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக வந்தால் ப்ளசண்ட்டாக நம்ம எப்படி சொல்கிறது, அந்த டேயை இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம எங்கே போகிறோன்னா, ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மலையில். ஸோ ரெசார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னேன்ல, இப்போது ஸ்விம்மிங் பூல் பக்கம் வந்தாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது ஸ்விம்மிங் பூல். பாருங்கள்,
எப்படி ஆக்சுவலாக சூப்பராக எல்லாமே நல்லா ஒரு ரசனையோடு கட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு வந்து சேஞ்சிங் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், இது ஹிஸ்ஸு ஜென்ஸ், அப்படி இங்கே வந்து லேடிஸ். சேஞ்சிங் ரூம் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூல். ஸோ நம்ம வந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது வந்து என்னென்னா நம்மளுக்கு அந்த பில்டிங் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் நிறைய இருக்குது. இது வந்து எல்லாமே வந்து தனி வில்லாவாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வில்லாவுக்கு வெளியில் வந்தாலே அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போயிருந்து சேர்லாம் போட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதில் இருந்து அப்படியே ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபீலிங் இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வித் ஃபுட்டு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,000 கிட்ட வருவாங்க ஒரு ரூமுக்கு. ஆனால் சொல்லப்போனால் கார்ப்பரேட் உலகம் தான் இங்கே வரும். அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளை மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் நினச்சி பாருங்க, 16,000 ரூபாய் ஒரு நாள் கொடுத்து தங்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படியே நம்ம வந்து இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு எல்லா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸுக்கான இதெல்லாம் இருக்குது. வாலிபால் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, கிரிக்கெட் கிரவுண்டு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. அங்கே தெரியுது ஆர்ச்சரி, நம்ம அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான இடம். பட் குட், செமையாக இருக்குது. இன்னும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இன்னும் நிறைய இடத்துக்கு போவோம் ஒன்று ஒன்றா. அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம நடந்து வந்தால ஒரு பாத்து, அந்த பாத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி லாஸ்ட்டில் வந்தாச்சுன்னா இங்கே ஒரு கேட் இருக்கும். இந்த கேட் வழியாக தான் நம்ம வந்து பீச்சுக்கு போகணும். இங்கேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் வந்து நம்ம வாக் பண்ணி போயாச்சுன்னா நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம். ஸோ பீச் ஆக்சஸ் டைமிங் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி 6 AM to 6 PM வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து போகணுன்னா, இதுவே நீங்கள் வந்து வெளியிலேருந்து எல்லாம் வரணும்னா நோ ப்ராப்ளம். பட் ஆனால் உள்ளே இருந்து இந்த கேட் வழியாக போகணுன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 6 தான். நல்ல வேலை என் கூட ஒருத்தர் வந்தார், அவர் தான் இப்போ எனக்கு வீடியோலாம் எடுத்து தராரு. அண்ட் இந்த ஏரியா தாங்க நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கான ஏரியா. ஆக்சுவலாக பெரிய கிரவுண்டு, இங்கெல்லாம் விளையாடியாச்சுன்னா நம்மளுக்கு போரே அடிக்காது, ஃபுல்லாக புல் தரையாக தான் இருக்குது. அண்ட் இந்த பில்டிங் பார்க்குறீங்களா, இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் இன்னைக்குள்ளே போய் பார்க்கணும் என்னென்ன இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. அங்கே ஆர்ச்சரி இருக்குது, அங்கேயும் போய் பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம வந்து பேக் சைடில் போய் பார்த்தாச்சுன்னா வாலிபால் கோர்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து ஷட்டில் கார்க் கோர்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உள்ளே வந்து நமக்கு ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்னேக்கு, கேரம், செஸ். ஸோ இங்கே 2 பேர் வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் கண்ணில் பார்த்தது தான், விளையாடினதெல்லாம் கிடையாது. அண்ட் இந்த பக்கம் வந்து இதுவும் ஸ்னேக் அண்ட் லேடர் தான். நம்ம போட்டு நம்ம வந்து ஒரு ஆளான்னு கேம் ப்ளே பண்ணணும். இதில் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து 8 ball பூல்னு சொல்லிட்டு நம்ம இதில் விளையாடிருப்பேன் மொபைலில். தென் செஸ். இவ்வளோ தான் இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது. கைஸ், திஸ் இஸ் த செகண்ட் டே. நேற்று நான் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். நேற்று வந்து ஃபுல் மழை, ஆனால் இன்றைக்கி வந்து ஃபுல் வெயிலாக இருக்குது. பட் ஆனால் இப்போ என்னால் ஷூட் பார்க்க போக முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 1 hour நாங்கள் வந்து கிளம்பி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிக்கணும். அதனால் இப்போது ஷூட்டுக்கெல்லாம் போக முடியாது. நான் ஆர்கனைசராக வந்திருக்கேன். இன்கேஸ் நான் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஐ ஹவ் மை ஓன் டைம். பட் ஆனால் ஏன் நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு 1 day இல்லைனா 2 day நீங்கள் வந்தீங்கன்னா கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இன்டோர் ஆக்டிவிட்டி, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு, அதோட டேஸ்ட்டு, குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த ரூம் சர்வீஸ்,
அந்த பீப்புள்ஸோட பிஹேவியர், ஸ்டாஃப் பிஹேவியர் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோவாக பண்ணேன். இந்த ரெசார்ட் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ரியல்லி உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ரெசார்ட்டோட நேமை வந்து நான் வந்து கமெண்டில் போட்டு விடுறேன். நான் மென்ஷன் பண்ணலை இதில், ஓகேவா? இட் வாஸ் வெரி குட். ஆக்சுவலாக நாங்கள் ட்ரோன் வியூவில் இந்த ரெசார்ட்டை பார்த்து ஷாக் ஆகிட்டோங்க. அந்த அளவுக்கு அப்படியே ரசனையோடு கட்டியிருக்காங்க இந்த ரெசார்ட்டை. பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெசார்ட் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கார்ப்பரேட் உலகம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வர்றதுக்கான ஒரு பிளேஸாக தான் இருக்குது. பட் நம்ம நார்மல் மிடில் கிளாஸ் அங்கே வரவங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வருவாங்க, இஃப் தே ஹாவ் த மோர் பட்ஜெட். ஏன்னா ஜஸ்ட் நான் வந்து இங்கே என்கொயர் பண்ணேன் 1 டேக்கு வித் 3 மீல்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு, அதாவது நீங்கள் செக்இன் பண்ணதுக்கப்புறம் உள்ள லஞ்சு, டின்னர், அதுக்கு அடுத்த நாள் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்து கவர் ஆகிடும். 16,000 ஒரு ரூமுக்கு தான். ஸோ ஒரு ரூமில் வந்து 3 பீப்புள்ஸ் வரைக்கும் அக்கோமடேட் பண்ணுவாங்களாம். நீங்கள் சிங்கிளாக வந்தால் கூட 16, 3 வந்தால் கூட 16. 3 பீப்புள்ஸாக வந்தாச்சுன்னா மேபி பெர் ஹெட்டுக்கு வந்து நம்ம 4 3 12 5 3 50 6 3 ஓகே ஒரு 5,000 ரூபாய் கிட்ட வருங்க. 5,300 ரூபாய் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பட் ஆனால் எனக்கு என்னை பொறுத்தவரை, எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இது ஓவர் ப்ரைஸாக தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் உள்ள ரூம்ஸ்லாம் ஸ்டே பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈவெண்ட் எல்லாம் வரும்போது தான் இந்த மாதிரி எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக ரெசார்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. நிறைய ஈவெண்ட்ஸ் வேறு நடந்துகிட்ருக்கு. அதான் சரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகேவா? ஸோ வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் இன் மை சேனல். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட்லாம் போட்டு விடுங்க. அது உங்களை ஆதரவு நீங்கள் தரது. ஓகே, வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்டில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குவீங்க ட்ராவலுக்கு, அதாவது ஸ்டேக்கு மட்டும். ஓகேவா? அதை மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து மீடியம், எத்தனை பேர் வந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வில் see you next video. Bye bye.